ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு, பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இயல்பு நிலைக்கு வர்றாரு. வக்ரகதியிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. இந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த 3, 7, 10 பார்வையாக தான் இந்த காலகட்டத்துல செயல்பட போறார். வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு அவருடைய பார்வை மிக பெரிய அளவு பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு அது ஒரு இடமாற்றம்ன்றது இந்த காலகட்டத்துல உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நான் சொந்த வீட்டுல இருக்க மேடம், என்னால மாற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் வேலையிலயாவது ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நிலையான ஒரு உத்தியோகத்தை எதிர்நோக்கிதான் பயணிப்பீங்க. ஆனா இப்ப கடந்த ஒரு 3-4 வருடங்களாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலையான உத்தியோகம்ன்றது இல்லை. அடிக்கடி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ மாறக்கூடிய இந்த வேலையாகப்பட்டது உங்களுக்கு நிரந்தர ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து வெளியேற போறார். அடுத்த 4.5 மாதங்கள்ல உங்களுடைய ராசியிலிருந்து வெளியேறதுனால இப்ப கிடைக்கக்கூடிய வேலை தான் உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே தொழில் ரீதியாக யார் யாரெல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, சில பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழிலும் இருக்கும், அடுத்து முதலீடு போட்ட தொழிலும் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது. முதலீடு போட்டு நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா ஒரு கவனத்தோட போடணும். இன்னும் ஏதாவது ஒரு முதலீடு போட வேண்டியது இருந்ததுன்னா அதுல ஒரு 10% மாத்திரம் போடுங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 7.5 சனி இன்னும் ஒரு 1/4 பங்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் போடுங்க. உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்க. இந்த கும்பராசி என்பர்கள் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா உழைப்பை இன்னும் அதிகப்படுத்தணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒரு இடத்துல நிலையாக இல்லாம நிறைய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு நிறைய ஒரு அலைச்சல்களை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய தொழிலாகப்பட்டது நிறைய ஒரு வருமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். இந்த கும்ப ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன்னால மாட்டிட்டு இருக்கிறீங்க. கடன், அடுத்து பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள், அடுத்து செய்வினை கோளாறு, இதெல்லாம் இந்த 7.5 சனியில உங்களை ரொம்ப பெரிய அளவு பாதிச்சிருச்சு. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு. கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள்ல நிறைய வெற்றிகளை காண போறீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதை சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க திகைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும்.
அதுல ஒரு சின்ன மன சஞ்சலப்புகள் இருந்துட்டு இருக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்ததுன்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 3.5 வருடத்திற்கு நீங்க வெளிநாட்டுல இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க உங்களுக்கு வேலையில சிறு பாதிப்புகள் இருக்கும். அடுத்து குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்க நிறைய ஆன்மீக விஷயத்துல நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது தெய்வங்களுக்கு ஏதாவது செய்யறது, ஏதாவது பிரதோஷ வழிபாடு, இல்ல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான வழிபாட்டு நேரத்துல உங்களால முயன்ற ஒரு அங்க ஒரு சேவை ஏதாவது ஒண்ணு செய்யறது, இல்ல உங்களால முயன்ற ஒரு பொருளாதார ஒரு உதவி பண்றது, இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடுதான் உங்களை தலை நிமிர்ந்து காக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. குடும்பம் சம்பந்தமாகவும் சரி, வேலை சம்பந்தமாகவும் சரி, தொழில் சம்பந்தமாகவும் சரி, ஒரு தலை குனிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எங்கேயுமே உங்களால தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறீங்க. சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது டெம்பரவரியா ஒரு இடத்துக்கு நீங்க போயிருந்திருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். எங்கேயாவது நம்மளுக்கு பெர்மனன்ட் ஆக்குவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக உங்களை பெர்மனன்ட் நிரந்தரம் ஆக்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த 4.5 மாதத்துல இருக்கு இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க மிக கவனமோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஏன்னா அந்த சனி பகவான் உங்க நட்சத்திரத்துலதான் பயணிக்கிறதுனால கண்டிப்பா அடுத்து விரய சனி, பாத சனியாகவும் அந்த மீன ராசிக்கு பயணிப்பதனால நீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையோட ஒரு கவனத்தோடையும், எதுலையுமே நீங்க ரொம்ப அசால்ட்டா இல்லாம நம்மளுக்கு தான் 7.5 சனி முடிய போகுதே அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. வீண் விரயங்களை தவிர்க்கணும். எங்கேயாவது போய் ஒரு பணத்தை லாக் பண்றது, என்கிட்ட இருக்க சேமிப்பு பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்டா போடுறது, ஷேர் மார்க்கெட்ல போடுறது, இந்த மாதிரிலாம் வீண் விரயங்களை தவிர்க்கணும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அப்படி தவிர்த்துட்டீங்கன்னாலே இந்த 4.5 மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கும்ப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண தடைகள் நிகழ்வதற்கு, திருமண தடைகள் நிவர்த்தி ஆகுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா 7ஆம் இடத்தை அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால திருமண தடைகள் உங்களுக்கு விலக போகுது. இதனால் வரைக்கும் திருமணத்திற்காக ரொம்ப முயற்சிகள் செய்திருப்பீங்க. அதுல சில பேர் அவமானமும் பட்டிருப்பீங்க, அசிங்கமும் பட்டிருப்பீங்க. உங்களுக்காக ஏற்பாடு பண்ண பொண்ணு பாத்தீங்கன்னா ஒருவரை திருமணம் செய்து கொள்வது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஏற்பாடு பண்ற அந்த ஆண்கள் வேறொருவரை திருமணம் செய்வது, அடுத்து திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு சில விஷயங்கள் அங்க ஒரு தவறான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எப்படி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையிலும் சரி, திருமண முயற்சிகளிலும் சரி நிறைய ஒரு ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. தொழில்ல மேலும் மேலும் முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள், இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக பயணம் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள். சில பேர் இந்த கும்பராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களே இப்போ தலை காக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்க ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்து சேர்க்கிறதுல ஒரு முனைப்போட இருக்கக்கூடிய ஒரு தருணம். சொத்து எப்படியாவது சேர்த்தரணும், இழந்த நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில இழப்புகளை பற்றியே நீங்க எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான எதிர்மறையான ஒரு சிந்தனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.